மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் டொமேட்டோ கறி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டொமேட்டோ மட்டன் கறியில நம்ம தக்காளி வந்து 2 விதமா சேர்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு பியூரி பண்ணி வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மட்டன்ல வந்து இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட போறோம். இதோட மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அப்பதான் மட்டன் உள்ள அந்த டொமேட்டோ ஜூஸ் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து என்ன பண்ணுன்னா, மட்டனை வந்து நல்லா டெண்டரைஸ் பண்ணும். அந்த ஃப்ளேவரும் வந்து உள்ள நல்லா இறங்கிடும். சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் தெரியும் டாமினண்டா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃப்ரீசர்லயோ ஃப்ரிட்ஜ்லயோ வச்சுக்கலாம், அது உங்க சாய்ஸ். மட்டனை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் நல்லா ஊறட்டும். 2 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி. ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துறேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, கொஞ்சம் மசாலா எல்லாம் பொரியட்டும். அடுத்ததான் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டனுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து தக்காளியிலேருந்து வந்துடும், அதனால வெங்காயமும் கம்மியாக சேர்க்கணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சா இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டணும். மட்டன் வந்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். அந்த மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வரணும். ஸோ ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம மட்டன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச தக்காளியை அப்படி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, மிக்ஸி வாஷ் பண்ணி வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் கடங்கினோன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம போட்ட தக்காளி முழுசாக இருக்கு. சேம் டைம் நமக்கு அந்த கிரேவியும் கிடச்சிருக்கு. மட்டனும் நல்லா சாஃப்டாக அந்த டொமேட்டோ ஜூஸ்லேயே குக் ஆயிருக்கு. இந்த தக்காளி வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் டொமேட்டோ கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டிக்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ல மட்டன் கறி சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.